அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல். அத்தியாயம் 6, பகுதி 1. மரண விசாரணை 3 நாட்களுக்கு பிறகு நடத்தப்பட்டது. வழக்கமான முறையில் அனுசரிக்கப்பட்ட இதில் நிறைய நபர்கள் வந்து கூடியிருந்தார்கள். மிஸ்ஸஸ் சிமிங்டனின் மரணம் 3 மணிக்கும் 4 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நடந்ததாய் முடிவாகியது. அவர் மட்டும்தான் வீட்டில் தனியாய் இருந்திருக்கிறார். பணியாட்களுக்கு அன்று ஓய்வு தினம். சிமிங்டன் அவரது அலுவலகத்தில், எல்சி ஆலண்டும் பிள்ளைகளும் வெளியே பொடிநடையில், மேகன் சைக்கிள் ஓட்டத்தில். மதிய தபாலில் கடுதாசி வந்திருக்க வேண்டும். மிஸ்ஸஸ் சிமிங்டன் அதனை தபால் பெட்டியிலிருந்து எடுத்திருக்க வேண்டும், படித்திருக்க வேண்டும். பிறகு ஒருவித கலவரத்தில் அவர் தொட்டிகள் கொண்ட தோட்டத்துக்கு போயிருக்கிறார். பூச்சிகளுக்காக அங்கு வைக்கப்பட்டிருந்த சைனாய்டினை கொஞ்சம் எடுத்திருக்கிறார். தண்ணீரில் அதனை கரைத்து எடுத்துக்கொண்டு என்னால் இனிமே முடியாது என்னும் கலேபர வார்த்தைகளை எழுதி வைத்துவிட்டு குடித்திருக்கிறார். ஓவன் கிரிப்த் மருத்துவ சாட்சியங்களை தந்தார். மிஸ்ஸஸ் சிமிங்டன் நரம்பு அதிர்வலும் சத்தற்றும் இருந்ததாய் எங்களிடம் சொன்னதையே அங்கும் சொன்னார். நீதிபதி நாகரிகமாகவும் இங்கிதம் தெரிந்த இனிமையானவராகவும் நடந்து கொண்டார். யார் இந்த பொய்மையும் வஞ்சகமும் நிறைந்த மொட்டை கடுதாசினை எழுதினாரோ அவர் நீதி தேவதைக்கு முன்னால் ஒரு கொலைகாரனாகவே நிற்கின்றார் என்றார் அவர். அந்த கள்வன் யார் என்பதை கூடிய சீக்கிரத்திலேயே கண்டுபிடித்து அவன் அல்லது அவள் மீது நடவடிக்கையை போலீஸ் எடுக்கும் என்று அந்த இலாகா மீது நம்பிக்கை தெரிவித்தார். இதனை துவேஷமும் வஞ்சகமும் நிறைந்த நடத்தப்பட்டிருக்கும் குரூர செயலுக்கு சட்டத்தின் இறுக்கமான கிடுக்குப்பிடி போடப்பட வேண்டும் என்றார். அவரது வழிகாட்டுதலின் பேரில் மரண விசாரணை குழு தீர்ப்பினை எழுதியது. தற்காலிகமாக புத்தி செயலிழந்த நிலையில் நடந்துள்ள தற்கொலை. நீதிபதி அவரால் இயன்ற அருமையான பணியை ஆற்றினார். ஓவன் கிரிப்தும் சிறப்பாக தன் பங்கினை செய்தார். ஆனால் இதற்கு பிறகு பரபரப்பாய் கூடியிருந்த கிராமத்து பெண்களிடம் கூட்டத்தில் நான் அகப்பட்டு கொண்ட போது எனக்கு இப்பொழுது வெகுவாய் பரிச்சயமாகிவிட்டதே அதே பல்லவியை அந்த ஒப்பெறாத பெண்கள் பாடுவதை கேட்க வேண்டியதாயிற்று. நெருப்பில்லாமல் புகையாது, அவ்வளோதான் நான் சொல்வேன். மற்றும் ஏதாவது இருக்கணுங்கிறேன், இல்லைனா மலமலன்னு தன்னையேவா ஒருத்தி கொன்னுப்பா. அக்கணத்தில் நான் லிம்ஸ்டாக்கை வெறுத்தேன். அதன் குறுகிய எல்லைகள், அதிகரிக்கும் கிசுகிசு, பெண் கொண்டைகள் என அனைத்தையும் வெறுத்தேன். அகதா